விஜய் பயங்கர டென்ஷனாக இருக்கார். எப்படியாவது காவேரி கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை தேடி அப்படியே ஓடி வராரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்படியே சாரதா எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனோடு இருக்காங்க. பசுபதி கூப்பிடுறாரு. அந்த பேட்டி எடுக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க வீட்டில் உட்கார வச்சு பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் காவேரி 2 பேருமே கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. 1 வருஷம்தான். அதனால தான் காவேரி வீட்டுக்கு போயிட்டா. காவேரி கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய பணம் வாங்கியிருக்கா. இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அந்த பேட்டி எடுக்கிறவங்க அப்படி எழுதிக்கிறாங்க. இதுக்கும் மேலே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே வராங்க. வீட்டு வாசலில் வந்து அப்படியே மைக்க வச்சுட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்படியே கோவமாக வருது குமரனுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே நிற்காதீங்க, வெளியே போங்க அப்படின்னு கத்துறாரு. இங்கே ஆமாம் காவேரி, நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணீங்களா? 1 வருஷம் தான் விஜய் கூட வாழ்வுன்னு சொல்லியிருக்கீங்களா? அதுக்கு நிறைய பணம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. பாத்தியாடி பாத்தியா, எப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னு பாரு அப்படின்னு சாரதா கத்துறாங்க. குமரனுக்கும் கோவமாக வருது. ஆமாம், ஆவனா மைக் எடுத்துகிட்டு வரீங்க, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக திட்டுறாரு. அங்கேருந்து எல்லாருமே அப்படியே போகிறாங்க. இது எல்லாத்தையுமே ஹவுஸ் ஓனர் பார்க்குறாங்க. பார்த்த உடனே மாமா மாமி 2 பேருமே வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, என்னதாம்மா இங்கே நடக்குது? இது என்னதான் நடக்குது? எல்லாரும் மைக்கை தூக்கிட்டு இங்கே வராங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே விஜய் ஓடி வராரு. வந்தோடனே அப்படியே பார்க்குறாரு. பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. வந்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் எல்லாருமே கேட்குறாங்க, என்ன விஜய், இங்கே என்ன நடக்குது? நீ காவேரியை கல்யாணம் பண்ணியிருக்கியா? இதெல்லாம் எங்ககிட்ட மறைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனரும் கேட்குறாங்க. இல்லை, காவேரி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னப்பா பேச போகிற? என்ன பேச போகிற? எதுக்கு நீ காவேரி கிட்ட பேச போகிற? நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சாரதா திட்டுறாங்க. இல்லை, என் மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லாமே எனக்கு தெரியாமல் தான் நடக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னப்பா, என்ன உனக்கு தெரியாமல் நடக்குது? அந்த வெண்ணிலா பொண்ணு கையில் வந்து மோதிரம் போட்டிருக்கு அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இது எல்லாமே நான் அப்போ பண்ணது, தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நீ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிற, ஆனால் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை போய் முடியுது பார்த்தியா? அந்த பொண்ணு நீ தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கு. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? எங்கள் வீட்டு பொண்ணு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க? கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கேட்குறாங்க. எங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. அப்படியே கோவமாக வருது. மாமா மாமி 2 பேருமே திட்டுறாங்க. உங்களை வீடெல்லாம் காலி பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. விஜய் எப்படியாவது நான் காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி தேடுறாரு. இல்லை விஜய், காவேரி வீட்டில் இல்லை, அவள் வந்துட்டு வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் தம்பி, இன்னொரு வாட்டி இங்கே வரவே வராதிங்க, சரியா? என் பொண்ணை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் படுத்தின அசிங்கம் அவமானம் எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாரதா கோவமாக திட்டுறாங்க. சாந்தியும் திட்டுறாங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. எங்கள் வீட்டு பொண்ணை ஏதோ பொருள் மாதிரி வாங்கியிருக்கீங்க, இப்போ வேணான்னு விட்டுருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சாந்தி திட்டுறாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு விஜய். சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராரு. காவேரி போய் தேடணும், எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக தேடிட்டு வராரு. காவேரி போகிறாங்க. போயிட்டு அந்த அப்பளம் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிபிஷனுக்கு அங்கே போயிட்டு எல்லாமே தேவையான எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து விஜய் வராரு. எப்படியாவது காவேரியை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காரு. வர வழியில் காவேரியை பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்படியே நிறுத்திட்டு, காவேரி நில்லு, ஒரு நிமிஷம் இல்லை, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. காவேரியும் நிற்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, என் மேலே எந்த தப்புமே இல்லை, நீ எல்லாமே டிவியில் பார்த்துக்கிட்டு தானே இருக்க, எல்லாமே வெண்ணிலா ஆப்போசிட்டாக மாறிட்டா, நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு தான் முன்னாடியே நான் சொன்னேன், வெண்ணிலா வந்து எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது, எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கங்கன்னு நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. காவேரி, எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் நான் எப்படி புரிய வைக்க போகிறேன் உனக்கு? எனக்கு எதுவுமே புரியல. எப்படி அந்த வெண்ணிலாவுக்கு புரிய வைக்க போகிறேன், புரிய வச்சு எப்படி வீட்டுக்கு அனுப்ப போகிறேன், அதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை காவேரி, முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இப்போ இங்கே நடந்த எல்லா விஷயத்துக்குமே காரணமே அந்த பசுபதி தான், தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஆமாம், அந்த அவங்க மாமா வெண்ணிலா மாமாவை நான் அடித்த உடனே அவர் தான் உண்மையெல்லாம் சொன்னார். பசுபதி அவங்க பொண்ணு ராகினி 2 பேருமே கூட்டிகிட்டு போயிட்டு வெண்ணிலா அவங்க மாமாவை பிரெயின் வாஷ் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க, மீடியா கிட்ட போங்க, அவங்க 2 பேரும் அசிங்கப்படுத்துங்க, கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே அவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 2 பேரும் பிரிக்கணும்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே காவேரிக்கு டென்ஷனாக இருக்குது, கோவமாக வருது. நான் போய் கேட்கட்டுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நம்ம போய் எதுவுமே கேட்கவே வேண்டாம், நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சிடுச்சுல யார் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. காவேரி, என்னை மன்னிச்சிட்டு காவேரி, என்னால் தர உனக்கு இவ்வளோ அசிங்கம், இவ்வளோ அவமானம், வீட்டுக்கு வந்து எல்லாருமே உன்னை மைக் எடுத்துகிட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க, அதுவும் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு உன்னை எல்லாருமே கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை மன்னிச்சிரு காவேரி, என்னால் தானே உனக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானம் எல்லாமே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே
எல்லாத்துக்குமே காரணமே அந்த பசுபதி. அவனை என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ள காவேரி அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டாங்க. "காவேரி, காவேரி எழுந்திரு காவேரி, எழுந்திரு காவேரி. என்ன காவேரி ஆச்சு? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுப்புறாரு. தண்ணியெல்லாம் தெளிக்கிறாரு. ஆனா காவேரி எழுந்துக்கவே இல்ல. அப்படியே தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு போய் கார்ல போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனோனே, நின்னு போய் என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. மயக்கமாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. "இருங்க ஒரு நிமிஷம் நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க." அப்படியே காவேரி உள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே செக் பண்றாங்க. விஜய் அப்படியே டென்ஷனா இருக்காரு. "ஐயோ! காவேரி உனக்கு என்ன ஆச்சு காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாரி டென்ஷனா இருக்காரு. அங்க அந்த டாக்டர் வெளிய வராங்க. வந்த உடனே கேட்குறாரு, "என்ன எப்படி இருக்கா காவேரி? ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல அவங்க கன்சீவா இருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க சரியா சாப்பிடலன்னா இப்படிதான் மயக்கம் வரும்." அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அத கேட்டோனே விஜய் அப்படியே ஒரு மாரி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்படியே ஷாக் ஆகுறாரு. "என்ன சொல்றீங்க டாக்டர்?" "ஆமா, அவங்க மாசமா தான் இருக்காங்க." அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. "நான் போய் காவேரி பார்க்கலாமா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "போங்க, போங்க உள்ள போங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அப்படியே உள்ள போறாரு. போனோனே காவேரி அப்படியே பார்க்குறாங்க. "காவேரி நீ மாசமா இருக்க. ஏன் காவேரி? ஏன் காவேரி என்கிட்ட மறைச்ச? எதுக்காக நீ இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாரு. கைய பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அப்படியே அழறாரு. அழுதுட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படியே பயங்கரமா அழறாரு. அப்படியே வயித்த தொட்டு தொட்டு பார்க்குறாரு. வயித்துல படுத்துக்கிறாரு. அப்படியே எழுந்து பேசுறாரு. "காவேரி நீ தான் காவேரி. எனக்கு எல்லாமே. இனிமே நீ, நான், குழந்தை 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழப் போறோம்." அப்படின்னு சொல்றாரு. அப்படியே காவேரி கண் கலங்குறாங்க. அப்படியே துடைக்கிறாரு. "இங்க பாரு காவேரி, இவ்ளோ பெரிய உண்மைய என்கிட்ட இருந்து ஏன் காவேரி மறைக்கணும்னு நினைச்ச? என்ன காவேரி நான் உனக்கு பண்ணேன்?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெண்ணிலா பிரச்சனையில நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம் தான். நான் யார்கிட்டயுமே சொல்லல. வீட்ல கூட யாருக்குமே தெரியாது." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "காவேரி நீ தான் காவேரி. நீ தான் என் பொண்டாட்டி. உன்ன தவிர என் மனசுல ஒருத்தர் கூட கிடையாது காவேரி. யாருமே வரமாட்டாங்க. நம்ம 3 பேர். இதுதான் நம்ப குடும்பம் இனிமே." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நெத்தியில முத்தம் குடுக்குறாரு. அவ்ளோ சந்தோஷமா அப்படியே அவ்ளோ பயங்கரமா சந்தோஷத்தோட இருக்காரு. "இங்க பாருங்க, எனக்கு சொல்ல வேண்டான்னு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பொறுமையா சொல்லலான்னு தான் நான் இருந்தேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆனா இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இங்க பாரு காவேரி, நீ வீட்ல போய் எல்லார்கிட்டயுமே சொல்லிடு. அப்பதான் உன்ன நல்லா பார்த்துப்பாங்க." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்லங்க, நான் இப்ப அம்மாகிட்ட எதுவுமே பேசவே முடியாது. கண்டிப்பா அவங்க என்ன திட்டுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரி இரு, தாத்தாக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. தாத்தாக்கு ஃபோன் பண்றாரு. "சொல்லுப்பா என்னப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. "இல்ல காவேரி உங்ககிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட குடுக்குறாரு. "எப்படிம்மா இருக்க காவேரி? நல்லா இருக்கியா? ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு தாத்தா கேட்டுட்டு இருக்காரு. "இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "விஜய் அப்பாவாக போறாரு." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கடவுள் தான் உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு இப்படி ஒரு வழிய காமிச்சிருக்காரு." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அப்படியே காவேரி பேசிட்டு இருக்காங்க. "இந்தாங்க விஜய் கிட்ட பேசுங்கன்னு" குடுக்குறாங்க. அவரும் பேசுறாரு. "காவேரி, விஜய் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்." அப்படின்னு.